2 நிமிஷம் நான் சொல்றதை நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா பின்னால 20-25 வருஷம் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் சொல்ல போறேன் ஒரு கதை. ஒரு பூட்டு திறக்கிற நிபுணர். அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த பூட்டு கொடுத்தாலும் இந்த பாருங்க, அப்படி ஒரு சாவியை போட்டு அப்படியே திறந்து 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான பூட்டா இருந்தாலும் திறந்துருவார். எக்ஸ்பர்ட் அவர். போட்டி வைக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த கடினமான ஒரு பூட்டு திறந்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் பரிசு அப்படிங்கிறாங்க. திறந்துட்டார். 1 கோடி ரூபாய் பரிசு கொடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. கடினமான பூட்டு திறந்துட்டார். திடீர்னு சொன்னாங்க, உங்களை ஜெயில அடைச்சிருவோம், பூட்டிடுவோம். 2 நிமிஷத்துக்குள்ள நீங்க திறந்துகிட்டு வெளியே வந்தா வரலாம், இல்ல 2 நிமிஷத்துக்குள்ள நீங்க வெளியில வரல அப்படின்னு சொன்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க உள்ளே தான் இருந்து தண்டனையை அனுபவிக்கணும், ஒத்துக்கிறீங்களா அப்படின்னாங்க. சரி அப்படின்னார். அவரை கதவை சாத்தி பூட்டிட்டு பாருங்க, கை உள்ள விட்டு இந்த பூட்டை திறக்கிறதுக்கு வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கதவை சாத்தி உள்ள போட்டாச்சு. 2 நிமிஷம் கடிகாரத்தை ஆன் பண்ணிட்டாங்க. கவுண்ட் டவுன் அப்படின்னு கடிகாரத்தை ஆன் பண்ணிட்டாங்க. ஆன் பண்ணிட்டு 2 நிமிஷம் டைம் இல்ல, லைஃப் லாங்கா நீங்க ஜெயில இருக்கணும் அப்படின்னு அவர் இப்படிங்கிறார் அப்படிங்கிறார். அப்படி 2 செகண்டுக்குள்ள திறப்பார். 2 நிமிஷமும் முடிஞ்சு போச்சு, திறக்க முடியல. அவருக்கு அப்படியே நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்குது. மயக்கம் போட்டு விழ போறார். அவரு மெதுவா பரவாயில்லைன்னு போட்டியாளர்கள் அவரை வெளியில கொண்டாந்துட்டு, இவ்வளவு நாள் எல்லா பூட்டையும் திறந்தீங்களே, இந்த பூட்டை 2 நிமிஷத்துக்குள்ள ஏன் உங்களால திறக்க முடியல? அவர் சொன்னாரு, எனக்கு தெரியல, என்னன்னே தெரியல, நான் எல்லா பூட்டையும் திறந்துடுவேன், இந்த இடத்துல பூட்டை திறக்கணும் நான் ட்ரை பண்றேன், ஆனா என்னால முடியல அப்படின்னு. அப்ப அந்த போட்டி வச்சவங்க சொன்னாங்க, ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, என்ன, நாங்க பூட்டவே இல்லை, நாங்க வெறுமனே கதவை சாத்திட்டு மேல பூட்ட மாட்டினமே ஒழிய பூட்டவே இல்லை. அப்ப இவருக்கு படபடப்புக்கு என்ன காரணம்? பூட்டி இருக்கு திறக்கணும் திறக்கிறாரு. பூட்டி இருந்தா தானே திறக்கும், பூட்டவே இல்லை. இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடப்பது போல் நாம சில எண்ணங்களை வைத்து பூட்டிக் கொள்வதால், உண்மையில் அங்கு என்ன நடந்தது என்று தெரியாததால் பலவேறு சிறைச்சாலைகளுக்குள் நாம் சிக்கிக் கொள்ளுகிறோம். நம்முடைய தோல்வியை நாம் தான் நிர்ணயிக்கிறோம்.